மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. எனக்கு அன்பார்ந்தவருடைய இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்கே தேவன் அழகான வார்த்தையை சொல்லுகிறார். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசு பாடுபடுவதற்கு முன்பு தன்னுடைய சீசர்களை பார்த்து அவர் சொன்னதான காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். கடைசி காலங்களில் நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கடைசி காலங்கள் நாம் சம்பவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன இயேசு சொன்னாரோ அவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகளும் அநேக யுத்தங்களும் அநேக காரியங்கள் ஒன்றாய் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அது அழகாக சொல்லுகிறார். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நோவாவுடைய நாட்களில் எப்படி ஜலப்பிரளயம் வந்ததோ, எப்படி நோவா மாத்திரம் பாதுகாக்கப்படும்படியாய் தேவன் சொன்னபடியே பேழையை உண்டு பண்ணி மக்கள் எல்லாரும் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லும்படியாய் அவன் தன்னுடைய பேழையை அவன் சரியாக செய்து கொண்டிருந்தானோ, அதே போலதான் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த நாளுக்காய் நாம் காத்திருக்கிறோம். உலகத்து ஜனங்களெல்லாம் நம்மை பைத்தியமானவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்காய் நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்படி நோவுடைய காலங்களில் நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரும் காலங்களிலும் நடக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருப்பார்கள். தன்னுடைய இஷ்டம் போல் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி சடுதியாய் வெள்ளம் வந்ததோ, வெள்ளம் வரும் மட்டும் எப்படி ஜனங்கள் உணராதிருந்தார்களோ அப்படியே அநேகர் உணராதிருப்பார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படின்னு அவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நாம் விழிப்போடு காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எப்படி நோவாவுடைய காலத்தில் நடக்கிறதோ அதே போன்ற காரியங்கள் தான் இப்போவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களெல்லாம் உணர்வில்லாதவர்களாய் தங்கள் காரியங்களை வேகமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை பற்றிய உணர்வுகள் ஜனங்களுக்குள்ளே இல்லை. உணர்வுள்ள ஜனங்களும் கூட உலகத்திற்கு நேராகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே எல்லாம் தங்கிவிடுவதைப் போல அவருடைய ஆசை இச்சைகளையே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை மாத்திரம் தேவன் அவருக்கென்று அவர் பிரித்தெடுத்திருந்தபடியினால் அவருடைய சித்தத்தின்படி தங்கள் வாழ்க்கையை என்றைக்கு தேவனுடைய கர்த்தருடைய நாள் வரும் என்று சொல்லி மத்திய ஆகாயத்தில் நம்முடைய தேவன் எப்போது வருவார் என்று சொல்லி அவருக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தில் கரைப்படியாமல் உலகத்தின் மீது பற்று வைக்காமல் தேவனுக்காய் வாழ்ந்து வருகிறார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே,
நிச்சயமாக நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு ஆயத்தமாய் விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்போம். நிச்சயமாய் சடுதியாய் அந்த நாள் வரும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உலகத்தின் மீது பற்று வைக்காதீர்கள். உலகத்தின் எல்லா காரியங்களும் அழிந்து போகும். நம்முடைய பதவி, பட்டம், புகழ், நம்முடைய சொத்துக்கள், எல்லா காரியமும் அழிந்து போகும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்ல வேண்டும். அப்படினால் உலகத்தின் மீது பற்று வைக்காதபடிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு விழித்திருந்து தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற நாளுக்காக நாம் காத்திருப்போம். தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி ஜெபிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். நிச்சயமாக உலகத்திற்காய் சிலுவையில் அறையப்பட்டவர்களாகவே காணப்படுவோம். உலகமும் நமக்காகவே சிலுவையில் அறையப்பட்டதாகவே எண்ணுவோம். நிச்சயமாக தேவன் நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான நாளுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் அது விழிப்பாய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் மீது பற்று வைத்து விடாதபடிக்கு ஆண்டவரே காத்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, வாழ்வது நாங்கள் அல்ல, இயேசு எங்களில் வாழ்கிறார் என்று சொல்கிறதான் அந்த காரியத்தில் எப்போதும் கவனமாய் காணப்பட இந்த தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை எங்களை நேரான வழியில் நடத்தட்டும். ஆண்டவரே, விழித்து ஜெபம் பண்ணி கொண்டு விழித்திருந்து ஆண்டவரே காத்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிறோம்ப்பா. வேதனைகளை எல்லாம் மாற்றுங்கப்பா, கஷ்டங்களை எல்லாம் மாற்றுங்கப்பா, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, நோய்களை மாற்றுங்கப்பா, அற்புத சுகத்தை கட்டிடுங்கப்பா. சாசன் தந்திரங்கள் ஒன்றும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்காதபடிக்கப்பா. எல்லாரையும் இரத்த கொட்டிக்குள்ளா மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. பொறுப்படுங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.